இல்ல யதார்த்தம்ன்ற ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க. சாமானிய மனிதர்களுடைய வாழ்க்கையில யதார்த்தமான ஒரு விஷயத்தை ஏத்துக்கலாம். ஒரு ஆண் ஒரு பெண் இருவருக்குள்ளேயே ஒரு ஈர்ப்பு, இதற்குள்ள ஒரு பிரேக்கப் ஆகுது, அவங்க வந்து டிவோர்ஸ் போய் நிக்கிறாங்க. இது ஆரம்பமே ஒரு விசித்திரமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது மக்கள் மத்தியில. ஒரு லெஸ்பியன்னா இன்னைக்கும் மக்கள் கிட்ட ஒரு சரியான புரிதல் இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஓரளவுக்கு நாகரிகமா புரிஞ்சுக்கிறாங்க. பட் நீங்க லெஸ்பியனே இல்ல, அவங்க வந்து ஒரு ஃபேக்கான ஒரு லைஃப் தான் கூட இருந்தாங்க, எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்றத வந்து அவங்க ஊடகங்களுக்கு மத்தியில வந்து வெளிப்படையா பேசியிருக்காங்க. ஆமா, அதுதான் எனக்கே ஷாக்கா இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து நான் லெஸ்பியன் சொல்லிட்டு உட்காந்துட்டு ஸ்டேஷன் முதற்கொண்டு எங்கே போனாலும் லெஸ்பியன் தான் இவங்களை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் லெஸ்பியனே இல்லை, எனக்கு பொண்ணுங்களே பிடிக்கல, பசங்களை கூட நம்பிக்கலானோடனே அதில் ஏமாந்தது அவங்க கிடையாது, நான் தான் ரொம்ப ஏமாந்துருக்கேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பசங்க எல்லாம் பேசி தான் இருப்பாங்க. கேட்டால் அண்ணன் ஃப்ரெண்டுன்னுவாங்க, எதனா நான் அதுக்கு மேலே கேட்டால் எனக்கு சந்தேகம் பிடிக்கிறியான்னு ஒரு சண்டை போகும். சரி, லைஃப்பில் நம்ம இதை சூஸ் பண்ணிட்டோம். அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா, அந்த மாதிரி எல்லாரும் நேச்சுரலாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ பெண்ணு இருக்கும்போது இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக நம்ம பண்ணால் ஏதோ ஒரு விஷயத்தில் பிரிஞ்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயத்திலே நான் அவங்களுக்கான ப்ரையாரிட்டி என்னவோ அதை மட்டும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அது எனக்கு என்னை விட்டு போயிடுவாங்கன்ற பயத்திலே நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வந்து என்னை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. அதுவும் லெஸ்பியனே இல்லைன்றது நான் அந்த இடத்துல உடஞ்சிட்டேன். நான் இப்பயும் லெஸ்பியன் தான், எனக்கு ஒரு பொண்ணு மேலே தான் இப்பயும் எனக்கு இருப்பு.